எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிஹர கார்த்திகேயன். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் என்ற ஒரு நிறுவனம் மூலயமா மாடித்தோட்டத்தை அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். கடந்த 6 வருஷமாக திருச்சியில் இருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம போய் எல்லாருக்குமே ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் பெங்களூர்லேயும் நாங்கள் போய் பண்ணி கொடுத்துருக்கோம். கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் மாடித்தோட்டம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங் ஆகட்டும், வெர்டிக்கல் கார்டன் ஆகட்டும், அதுக்கப்புறம் டெரஸ் கார்டன் இன்ஸ்டாலேஷன், க்ரீன் ஹவுஸ் ஆகட்டும், அப்புறம் கார்டனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுறதாகட்டும். இது இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் மாடித்தோட்டம் அமைச்சிருக்கீங்க, அந்த மாடித்தோட்டத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதை மாடியோட ரூஃப் டேமேஜ் ஆகாமல் அதை ரொம்பவே சேஃபர் சைடாக நம்ம பண்ணணுன்றப்ப ஏற்கனவே இருக்கிறது கொஞ்சம் சரியில்லைன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஐடியாஸ் எல்லாமே கொடுத்து அதை ப்ராப்பராக ரெனோவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே இருக்க கார்டன் ஏற்கனவே நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்டு, அதாவது ரினோவேட் பண்ணி கொடுத்துட்டு மெயின்டைன் பண்ணணுனாலுமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கார்டனை ரினோவேட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல், அமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல், அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி கொடுக்கறது. இப்போ பார்த்திங்கன்னா தைப்பட்டம், ஆடிப்பட்டம் 2 சொல்லுவாங்க. தைப்பட்டத்துக்கு ஒரு தடவையும் ஆடிப்பட்டத்துக்கு ஒரு தடவையும் கார்டனை லைட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுறப்ப தான் கார்டனை ஒவ்வொரு பட்டம் தவறாமல் நம்ம அதுக்கு தேவையான ஈல்டு எடுக்க முடியும். ஸோ அதுக்கு மெயின்டெனன்ஸ். ஸோ கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் மூலிமா மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் நம்மள்ட்ட இந்த கார்டனிங்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாடித்தோட்டம்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு மெயினாக என்ன தேவை? க்ரோ பேக்ஸ் தேவைப்படும். அதுவுமே ஹெச்டி க்ரோ பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹெச்டிபி க்ரோ பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் குவாலிட்டியான க்ரோ பேக், யூவி ட்ரீட்டட் வெர்ஜின் மெட்டீரியல் ப்ராடக்ட்டும், அதில் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான கோகோ பீட் ஆகட்டும், மண்புளூராம் ஆகட்டும், செம்மண் ஆகட்டும், இது எல்லாமே கலந்த ஒரு மண் கலவை ஆகட்டும், ஒரு தொகுப்பாகவும் அதையும் கொடுக்குறோம். ஸோ இதில் அடிஷ்னலாக நம்ம என்னென்ன ஆட் பண்ணலான்னா, நம்ம வேப்ப புண்ணாக்கு ஆட் பண்ணலாம், கடலை புண்ணாக்கு ஆட் பண்ணலாம். இது இல்லாமல் இப்போ நிறைய பேர் கடல் பாசி, சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுறாங்க, ஹியூமிக் ஆசிட் யூஸ் பண்ணுறாங்க, எப்சம் சால்ட்டு யூஸ் பண்ணுறாங்க. இது மேலே இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இயற்கையான இடுபொருள்கள் நம்மள்ட்ட கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே திருச்சி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக, ஏன் இந்தியா ஃபுல்லாகவே நீங்கள் இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டோர் ஸ்டெப்லேயும் கிடைக்கும், இல்லாட்டி நம்ம ஆஃபீஸ் டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த இயற்கை விவசாயத்தான இடுபொருள்கள் நம்ம கொடுத்துறோம் மாடித்தோட்டத்துக்கு தேவையான. அது மட்டும் இல்லாமல் மெயினாக இப்போ நம்ம நிறைய கார்டனில் பார்த்திங்கன்னா மாடியோட ரூஃப் ரொம்ப நாளாக கீழே தரையிலே வச்சு டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே சரி பண்ணுறதுக்கு மாடித்தோட்டத்தில் ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறோம். நார்மலாக இரும்பு ஸ்டாண்டு யூஸ் பண்ணால் அது துரு பிடிக்குது, அதை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல, தேய்க்கணும், பெயிண்ட் அடிக்கணும்னு அது செலவு இழுத்துக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏபிஎஸ் கோட்டட் பைப்ஸ் உள்ள ஸ்டாண்டை ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஸ்டாண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய மாடித்தோட்டத்தில் ஒரு ரெவல்யூஷனே கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மாடித்தோட்டம் பயந்து பண்ணிக்கிட்டு இருந்தவங்கலாம் இப்போ சந்தோஷமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு இந்த ஸ்டாண்டை நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஸ்டாண்டு என்னால் வாங்க முடியாது, ரொம்ப காஸ்ட் வைஸ் இப்போதைக்கு என்னால் இப்போ அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரெயின் மேட்டுன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்டுமே நம்மள்ட்ட இருக்குது. அந்த ட்ரெயின் மேட்டை கீழே வச்சுட்டு ஜஸ்ட்டு பேக்கை மேலே வச்சா போதும். பேக் கடையில் ஒரு காத்தோட்டம் இருக்கிறதால மாடி ட்ரையாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டு வைக்கிறப்பையும் நம்ம க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இது போல் இந்த ப்ராடக்ட் பர்டிகுலராக நம்மள்ட்ட இருக்குது. இது இல்லாமல் நம்ம கார்டன் மெயின்டெனன்ஸ்க்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரேயர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான டூல்ஸ் ஆகட்டும், அப்புறம் வாட்டரிங்க்கு தேவையான வாட்டரிங் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே ஃபெர்டிலைசர் இல்லாமல் தேவைப்படுற பொருட்கள். ஸோ அதுவுமே நம்மள்ட்ட ரெகுலராக அவைலபிள் இருக்குது. ஸோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் கார்டன்னு சொல்லுவாங்க, லேண்ட்ஸ்கேப்பிங்னு சொல்லுவாங்க. லேண்ட்ஸ்கேப்பிங் எடுத்துக்கிறப்ப பெரிய பெரிய மரங்கள் ஆகட்டும், அதாவது ஃபாக்ஸ்டெயில் பாம் வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்மளுடைய பூ மரங்கள் இதெல்லாமே கூட நம்ம வச்சு கொடுக்குறோம். இல்லாட்டி நிழல் தர மரங்கள், பழ மரங்கள். ஸோ இதெல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஒரு தோட்டத்தை ஒரு வீடு வச்சு நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, புதுசாக கட்டியிருக்கீங்கன்னா அந்த வீடை சுற்றி எனக்கு இந்தந்த மாதிரி மரங்கள்லாம் எனக்கு தேவை, எனக்கு பயன் தரும் மரங்கள் வேணும்னா அது போலையும் பண்ணி கொடுக்குறோம். இல்லை எனக்கு அழகாக இருக்கணும், எவர்கிரீன் மரங்கள் வேணும்னா ஸோ அது போலையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிராஸ் லான் இருக்குன்னு சொல்லுவாங்க, மெக்சிகன் கிராஸ் போட்டு லான் ரெடி பண்ணி கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கில் அந்த விஷயங்கள்லாம் வரும். ஸோ அது எல்லாமே நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. அடுத்தது லேண்ட்ஸ்கேப்பிங் அடுத்தது வெர்டிக்கல் கார்டன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எப்படின்னா கம்மியான இடம், அதில் எனக்கு தேவையான ஒரு க்ரீனரியை டெவலப் பண்ணணும், நிறைய ஆக்சிஜனை ஜென்ரேட் பண்ணணும், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வேணுன்றப்போ ஒரு வெர்டிக்கல் கார்டன் கான்செப்ட். இந்த கார்டன் எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டுக்காக தான்.
ஒரு க்ரீனரி டெவலப்மெண்ட்டுக்காக தான் பண்ணுறோம். அதுலேயே வந்து குறிப்பாக ஒரு கம்மியான ஸ்பேஸ்க்கு வெர்டிகல் கார்டன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான பாட்ஸ் ஆகட்டும், அதுக்கு தேவையான செட்டப் ஆகட்டும், அதுக்கு தேவையான பாட்டிங் மிக்ஸு, ஸ்பெஷலைஸ்டு பாட்டிங் மிக்ஸ் தான் அதில் போடணும் நார்மல் பாட்டிங் மிக்ஸை விட. ஸோ அந்த பாட்டிங் மிக்ஸ் ஆகட்டும் அதுவும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இதுபோல் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாகவும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ப்ராடக்ட் ஓரியன்டாகவும் சப்போர்ட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான உரங்கள் வந்து ரெகுலராக நான் வாங்கிட்டே இருக்கணுமான்னு கேட்பாங்க. ஸோ உரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்களே தயாரிக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. நீங்கள் மாடித்தோட்டம் இயற்கை விவசாயம்னு வந்துட்டிங்கனாலே உரங்கள் வந்து வெளியே வாங்கணும், இயற்கையாக தான் வாங்கணுன்றதை விட நம்மளே தயாரிக்கணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு கம்போஸ்டிங் எக்யூப்மெண்ட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மக்கும் குப்பைகளை உரமாக மாற்றுற இயந்திரங்கள், அந்த பொருட்களை வச்சு நம்ம வீட்டில் உருவாகிற கழிவுகளை வந்து, அதாவது மக்கக்கூடிய கழிவுகளை அதில் போட்டு உரமாக தயாரிச்சுக்கலாம். அதில் வந்து 2 பெனிஃபிட் உள்ள உரங்கள் கிடைக்கும். ஒன்று லிக்விட் ஃபெர்டிலைசர், இன்னொன்று சாலிட் ஃபெர்டிலைசர். இது ரெண்டுமே நம்மளுடைய செடிகளுக்கு வந்து ரொம்பவே பயனுள்ள வகையில் வந்து செடியை மெயின்டைன் பண்ணும், ப்ளஸ் வந்து அதுக்கு தேவையான உரங்களும் கொடுக்கும். ஸோ இந்த கம்போஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் உள்ள மெட்டீரியல்ஸ் இருக்குது. கார்டனிங்கில் வந்து 2 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா வந்து தண்ணீர் மேலாண்மை, அப்புறமேலு உர மேலாண்மை. உர மேலாண்மைக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறோன்றதை வந்து சொல்லியிருக்கேன். நம்ம இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துகிறோம். பஞ்சகாவியம், மூலிகை பூச்சி விரட்டி, மீன் அமிலம், அதுக்கப்புறம் வந்து கடலை புண்ணாக்கு, வேப்ப புண்ணாக்கு, கடல் பாசி, ஹியூமிக் ஆசிட், எப்சம் உப்பு, இது மாதிரி இயற்கையான இடுபொருட்களை வச்சு சொல்லியிருந்தேன். அதுலேயே மண்புழு உரம் இருக்குது, மாட்டு மக்கிய சாண எரு இருக்குது. ஸோ இதெல்லாம் சொல்லியிருந்தோம். இது இல்லாமல் தண்ணீர் மேலாண்மைன்னு வரப்போ அது பெரிய ஒரு வேலையாக இருக்கும். நம்மளுடைய மாடித்தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் மேலாண்மையை ஒழுங்காக பண்ணிட்டாலே 75% நம்மளுடைய செடிகளை வந்து நம்ம வந்து சூப்பராக வளர்த்துடலாம். மாடித்தோட்டம் மட்டும் இல்லாமல் லேண்ட்ஸ்கேப்பிங் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே தண்ணீர் மேலாண்மைன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி மேலாண்மை பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட வந்து மெயினான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா நம்மளுடைய ஹோஸ் ஆகட்டும், ஷவர் ஆகட்டும். அந்த ஷவரில் யூஸ் பண்ணுறப்ப செடிகளை வந்து ஒரு குளிப்பாட்டின மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறதால ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அந்த ஷவர் வந்து மெயினாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். அதில் ஹோஸ் போட்டு நம்ம ஷவர் பண்ணுறப்ப அதை ஹேங் பண்ணுறதுக்கு ஹேங்கர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து உர மேலாண்மைக்கு அதே தண்ணீர் மேலாண்மையிலேயே உர மேலாண்மையும் சேர்ந்து வரும். எப்படின்னா அந்த இயற்கை இடுபொருள்கள் வருது இல்லைங்களா, அந்த இயற்கை இடுபொருள்களில் பஞ்சகாவியம், மீன் அமிலம், பூச்சி விரட்டி இதெல்லாமே இலை வழியாக கொடுக்க வேண்டிய உரங்கள். நார்மலாக நம்ம வந்து வேறு வழியாக கொடுக்க வேண்டிய உரங்கள்லாம் மண்புழு உரம் ஆகட்டும், அப்புறம் தொழு உரம், இதெல்லாம் வந்துடும். இதை நார்மலாக வேறு கொடுக்குறோம், ஆனால் அது மட்டும் நமக்கு பத்தாது இல்லைங்களா. இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரான ரோல் யார் பண்ணுறாங்கன்னா இலை வழியாக கொடுக்க வேண்டிய உரங்கள் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட உரங்களை கொடுக்கறதுக்கு நமக்கு நல்ல ஒரு பவர் ஸ்ப்ரேயர், பேட்டரி ஆப்ரேட்டர் ஸ்ப்ரேயர் ஆகட்டும், இல்லாட்டி நார்மலாக பம்ப் பண்ணி அடிக்கிற சின்ன தோட்டம் ஒரு 20 க்ரோ பேக் வச்சுருக்காங்க, ஒரு 30 வச்சுருக்காங்கன்னா சின்ன நார்மலாக ஒரு 5 லிட்டரு இல்லாட்டி 8 லிட்டர் ஸ்ப்ரேயரே போதுமானது. அதை விட சின்னதாகனா 2 லிட்டர் ஸ்ப்ரேயரே போதுமானது. இல்லை எனக்கு ஒரு 50-100 பேக்கு கிட்டே இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றப்ப வாரம் ஒரு தடவை ஏதாவது ஒரு உரங்களை இலை வழியாக கொடுத்தீங்கன்னா செடிகள் வந்து நோய் தாக்குதல் இல்லாமையும் ப்ளஸ் வந்து அந்த செடிகள் செழிப்பாகவும் இருக்கும். அப்போ வந்து நம்ம பேட்டரி ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர் போகிறது நல்லது. அது 16 லிட்டர் ஒரு ஸ்ப்ரேயர் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். அதுலேயே வந்து என்னால் முதுகில் மாட்ட முடியாது, வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்றப்ப நம்ம வந்து அவங்களுக்கு எளிமையாக என்ன பண்ணுறோன்னா அந்த ஸ்ப்ரேயரை கீழே வச்சுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட்டு ஹோஸை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து மாடியில் இருக்க செடிகள் ஃபுல்லாகவே வந்து அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி குளிப்பாட்டி விடலாம். அந்த ஹோஸை அழகாக அந்த ஸ்ப்ரேயில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினாலே மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணாலே ஹோஸும் க்ளீன் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஈஸி, அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. அது தூக்கவும் தேவையில்லை, ஒரே இடத்துல ஸ்டேபிளாக இருந்தாலே அது ஒர்க் ஆகிடும். ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து அதை ரொம்பவே சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்பேற்பட்ட ஸ்ப்ரேயர்ஸ் இருக்குது. அப்புறம் ஷவர், நான் சொன்ன மாதிரி ஒரு தண்ணீர் மேலாண்மையே கரெக்டாக பண்ணாலே 75% சரியாக வளர்த்துடலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு இது ரெண்டுமே வந்து ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். இது ஓகே, எனக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷன்ற ஒரு சிஸ்டம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது மாடியை பொறுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் வந்து சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, செடிகள் நான் ஒரு 3 நாள் இல்லை 1 வாரம் 10 நாள் நான் ஊருக்கு போவேன், அந்த நேரத்தில் செடிகளை வந்து யாராவது மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னால் ஆளையும் வந்து அரேஞ்ச் பண்ண முடியாதுன்றப்ப ஆட்டோமேட்டிக்காகவே செடிகளுக்கு இந்தந்த நேரத்தில் வந்து தண்ணி போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கான கிட்டும் இருக்குது, நம்ம செட் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டோம்னா அந்த செடிகளுக்கு தேவையான தண்ணீர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வந்து பாயிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு எங்கள் டீமில் வந்து டெக்னிக்கலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அது டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் தேவைன்றதால டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். இல்லை சர்வீஸ் வேணும்னாலும்
போய் அங்கேயே இருந்து அதுக்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இரிகேஷனில் மாடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுறோம். லேண்டில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் ஆகட்டும், ட்ரிப் இரிகேஷன் ஆகட்டும், மரங்களுக்கு ஒரு லைனில் வந்து எத்தனை லிட்டர் பாயணும், ஸோ அதில் வந்து என்னென்ன செடிகளுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், அதுலேயே உரங்களும் சேர்ந்து போகிறதுக்கு வென்ச்சுரி செட்டப்பு. ஸோ இது மாதிரி இரிகேஷன் சம்மந்தமாக எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். தோட்டத்தில் வந்து விதைக்கிறதுக்கு 2 பட்டம் வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று ஆடிப்பட்டம், இன்னொன்று தைப்பட்டம். ஆடிப்பட்டம் வந்து ஆரம்பிக்க போகுது. இந்த நேரத்தில் வந்து இயற்கையான விதைகளை வந்து நம்ம விதைக்கிறதுன்றது வந்து ரொம்பவே முக்கியமானது. அதுக்கு தேவையான இயற்கை விதைகள், செடி, கொடி, கீரைகள், அப்புறம் மலை பிரதேச காய்கறிகள் மாதிரி கேரட், பீட்ரூட், இது மாதிரி எல்லா வகையான விதைகளுமே இருக்குது. இப்போ நம்ம விதைக்கிறதுக்கு பட்டத்தில் பார்த்திங்கன்னா செடி நம்ம நாட்டு ரக செடிகளான நாட்டு தக்காளி, நாட்டு வெண்டை, கத்திரி அது போகலாம். கத்திரிக்காயிலே கிட்டத்தட்ட ஒரு 10-15 வெரைட்டிஸ் இருக்குது. வெண்டைக்காயில் ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து சிவப்பு வெண்டை, அப்புறம் மலை வெண்டை, யானைத்தந்த வெண்டை, நார்மலான நம்ம வெண்டைக்காய், இது மாதிரி ஒரு வெரைட்டிஸ்ன்னு சொன்னோம்னா நிறைய இருக்குது. ஸோ இது இல்லாமல் பூ விதைகளும் இருக்குது. சம்மர் ஸ்டார்ட் ஆகிற டைம் தான். இதில் என்னென்ன கொடிகள் விதைக்கணும், என்னென்ன செடிகள் விதைக்கணும், மலை பிரதேச காய்கறிகளில் எதை இப்போ நம்ம வந்து பண்ணலாம், இது அந்த கைடன்ஸும் கொடுத்து அதுக்கான சீட்ஸும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து ஃப்ளவர் சீட்ஸ், பூ விதைகளையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். செடிகள்னு பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து நாங்களே வந்து அமைச்சு கொடுக்குறோன்ற பட்சத்தில் பூச்செடிகள் எந்த செடி நீங்கள் கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாம். மாடிலே பழமரக்கன்றுகளும் நம்ம வளர்க்கலாம். பழமரக்கன்றுகளில் அப்புறம் வந்து மாதுளை, கொய்யா, சப்போட்டா, இது இல்லாமல் கொஞ்சம் ரேர் வெரைட்டிஸான மல்பெரி, செரி, இது மாதிரி ரேர் வெரைட்டிஸான பழமரக்கன்றுகள் கிட்டத்தட்ட ஒரு 40 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம வந்து மாடிலேயே அதுக்கு தேவையான சைஸ் உள்ள க்ரோ பேக்ஸும், அதுக்கு தேவையான பாட்டிங் சாயிலும், அதுக்கு தேவையான ஸ்டாண்டும் வச்சு நம்ம வந்து பழமரக்கன்றுகளும் அமைச்சு கொடுக்குறோம். அதில் வந்து இதை எனக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு டீட்டெயில்ஸும், எப்படி பண்ணணும், பழமரக்கன்றுகளுக்கு இப்படி நம்ம மெயின்டைன் பண்ணோம், அதையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது இல்லாமல் இன்டோர் பிளான்ட்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெர்டிக்கல் கார்டன்ஸ்க்குன்னு சில பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்ஸை வச்சா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக நம்ம வளர்க்க முடியும். ஸோ அதுக்கு தேவையான பிளான்ட்ஸும் கிடைக்கும். இன்டோர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து நிறைய ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணுற பிளான்ட்ஸு பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டம் ஓகே, ஆனால் வீட்டுக்குள்ளே நான் வந்து ஒரு சுத்தமான காற்றை சுவாசிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறப்ப வீட்டுக்குள்ளேயும் சில செடிகள் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதில் நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் லக்கி பேம்பு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மணி பிளான்ட் சொல்லுவாங்க, அப்புறம் சான்சிவேரியா ஸ்னேக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் வீட்டுக்குள்ளே வைக்கிற ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. இது இல்லாமல் இல்லை சுப விசேஷங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்டுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு நம்ம வந்து பதிலுக்கு நம்ம ஒரு அன்பளிப்பு கொடுக்குறோம் இல்லைங்களா, அன்பையும் சேர்த்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க கொடுக்குற அன்பளிப்புக்கு ரிட்டன் கிஃப்ட்டுன்ற கான்செப்ட் இப்போ நம்ம வந்து தாம்பூல பைன்னு கொடுப்போம். அதே விதை தாம்பூல பைன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். அதில் நம்ம நாட்டு விதைகள் அடங்கிய ஒரு தாம்பூல பையை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். அது மூலயமா வந்து அவங்க வீட்டில் ஒரு இயற்கையான முறையில் ஏதோ ஒரு காய்கறிகளை விளைய வச்சு அதை பயிர் பண்ணுறப்போ அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை வந்து நம்மளோட பகிர்ந்துக்குவாங்க. ஸோ இந்த விசேஷத்துலேருந்து தான் நான் இந்த விதைகளை வாங்கிட்டு வந்தேன்றப்ப அது ஒரு மெமரேபுளாக இருக்கும். அவங்க கொடுக்குற கிஃப்ட்டோடு சேர்த்து நம்ம கொடுக்குறப்ப அது வந்து கண்டிப்பாக நினச்சி பார்ப்பாங்க. ஏன்னா நான் ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ன்ற நிறுவனம் வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் மூலியமாக தான் ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். எங்களுக்கு கிடைச்ச, அதாவது நான் ஸ்டார்டிங்கில் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் இது போல் ஒரு கல்யாணத்தில் கிடைச்ச ஒரு விதை தாம்பூல பை எடுத்து நான் விதைச்சி அதுலேருந்து கிடைக்கிற ஒரு தக்காளி செடியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவ்வளோ தூரம் நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நம்மளோட ஐயா வந்து கொடுத்த நிறைய ஐடியாஸ், அவரோட வீடியோஸ் பார்க்குறப்ப கிடைச்ச நிறைய ஐடியாஸும் ஒரு காரணம். ஸோ விதை தாம்பூல பையா, இனி விதைகளே பேராயுதம்னு சொல்லிட்டு கூட ஒரு புக்ஸ் இருக்குது. ஸோ விதைகளை வந்து அன்பளிப்பாக நம்ம வந்து ரிட்டன் கிஃப்ட்டை நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுவும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அதில் சின்ன பவுச்சிலேருந்து, அதாவது சின்ன பேக்கெட்லேருந்து சின்ன ஒரு பவுச் வரைக்கும் கூட நம்ம கொடுத்துட்ருக்கோம். பட்ஜெட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். எனக்கு இந்த பட்ஜெட்டு அந்த பட்ஜெட்லாம் இல்லை, எந்த பட்ஜெட்டாக இருந்தாலுமே விதைகள் கொடுக்க போகிறோன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டாலே போதும். ஸோ உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு ஒரு பேக்கெட்டை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் இனிமேல் வந்து யாருக்காவது தாம்பூல பை கொடுக்குறீங்கன்னா அது விதைகளும் சேர்ந்து கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்த எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா gangaorganicfarms.comன்ற ஒரு வெப்சைட்லேயே நீங்கள் போய் எல்லாமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். என்னால் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண முடியலன்றப்ப வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர்லேயும் போய்ட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை சொல்லலாம்.
ஜஸ்ட் மெசேஜ் பண்ணால் கூட எங்களுடைய டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான, அதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே அதை கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து கொரியரில் அனுப்பலாமா இல்லை வந்து பார்சல் சர்வீஸில் அனுப்பலாமான்றதை வந்து தேர்வு செஞ்சு, கொரியர்னால் ஒரு வெயிட்டு கேட்டகரி இருக்குது. ஸோ அந்த வெயிட்டுக்குள்ளே வரப்போ அதுக்கேற்ற ஷிப்பிங் சார்ஜ் இதெல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பார்சல்ன்றப்ப நீங்கள் போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி பேக் பண்ணுறாங்க, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்டோடைய ஃபோட்டோஸ் ஆகட்டும், அதை பேக்கிங் பண்ண ஃபோட்டோ ஆகட்டும், அதை புக் பண்ண அந்த கொரியர் ஸ்லிப் ஆகட்டும், இது எல்லாமே புக் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு எல்லாமே கொடுத்து அது உங்கள் கைக்கு ரீச் ஆகிற வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்து கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இது தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சீர்காழி டிவிலன்றப்ப, சீர்காழி டிவியோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சின்ன நற்செய்தி என்னென்னா, நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் வந்து சீர்காழி 10ன்ற கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு நீங்கள் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்றப்ப சீர்காழி 10ன்ற நீங்கள் கூப்பன் கோடை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு 10% ஆஃபரையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை எங்கள் டீமில் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராடக்டை ரீச் பண்ணி கொடுப்பாங்க. மாடித்தோட்டமாகட்டும் மற்ற எல்லா விஷயங்களையுமே வந்து எங்களுடைய யூடியூப் சேனலில் கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ன்ற நேம் உள்ள யூடியூப் சேனலில் ரெகுலராக வந்து இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய ஷாப் திருச்சியில் அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட நேரில் வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே கிளியர் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ கண்டிப்பாக திருச்சியில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் திருச்சி வரப்போ கண்டிப்பாக நம்முடைய ஷாப்பை விசிட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இது போல் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.